இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது Jan 15, 2014. ரேண்டமா FB-ல ஒரு பொண்ணு ப்ரொஃபைல் சஜஷன்ல வர ரெக்வஸ்ட் கொடுத்தேன். அவளும் அக்செப்ட் பண்ணா. நல்லா பேச ஆரம்பிச்சோம். ஆனா திடீர்னு ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. பட் டெஸ்டினி எங்களை 2018 PUBG-ல மறுபடியும் ஸ்ட்ரேஞ்சர் டு ஃப்ரெண்ட்ஸா மாத்துச்சு. எல்லாரும் 14 வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணா, நாங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணோம் 2019. என்னதான் கோவிட் நமக்கு பீரியடியா இருந்தாலும் என் லைஃப்ல விலைக்கு தீர்ச்சதே அந்த லாக்டவுன் பீரியட் தான். அதிகமா PUBG விளையாட எங்க பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. March 24, 2020 அன்எக்ஸ்பெக்டடா நியூஸ்ல லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு தான் எங்க லவ் அன்லாக் ஆச்சு. வீடியோ கால்ல சிஞ்சாம் பிஸ்கட் சாப்பிட்டு அவ கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ள அப்படியே நிக்குது. கோவிடும் கம்மியாக கோயம்புத்தூருக்கு ஒர்க்னு போயிட்டேன். என்ன பாக்குறதுக்காவே பிளைட் புக் பண்ணி அது மிஸ் ஆகி நெக்ஸ்ட் பிளைட்லயே என்ன பார்க்க வந்தா. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக இவ்வளவு பண்ணுவான்னு ஆச்சரியப்பட்டேன். அந்த நாள்லாம் மறக்கவே முடியாது. ஒன் டே நைட் எல்லாம் வீடியோ கால் பேசிட்டு தூங்கி காலையில எங்க அம்மா கிட்ட வசமா மாட்டினதெல்லாம் சிரிப்பா இருக்கு. ஃபைனலி Jan 9 அவ வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போயிருந்தேன். 2 வீட்டுக்குமே சம்மதமாக ஃபேமிலியா எல்லாரும் போன ட்ரிப்லாம் மறக்கவே முடியாது. என் பர்த்டேக்கு அவ வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் ஸ்டில் இட் ஃபீல்ஸ் ஃப்ரெஷ். இப்படி சந்தோஷமா போனீங்க லவ் ஜர்னில லாஸ்ட் 1 இயரா லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், நிறைய சண்டை, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லிட்டே போனோம். என்னோட இந்த பழைய லவ் லைஃப ரொம்ப மிஸ் பண்றேன். எப்போ என்னோட சிந்தாரணியோட கையை பிடிச்சு போய் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க காத்திருக்கேன். ஐ லவ் யூ டி சிந்தாரணி.